Okay, this is Venkat for Venkatrain.com. Like the health insurance, PR, term insurance, mutual fund, early retirement plan பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னோட நம்பர் வெங்கட்ஃபின்.காம்ல இருக்கும். மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறேன்னா பர்சனலாக பண்ணுற வீடியோ. எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற வீடியோ அது. இதில் வந்து ஃபினான்ஷியல் டொமைன்லேயும் ஒரு சில நேரம் தவறுகள் பண்ணலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை கன்சல்டிங் ஃபீ மாடலே எதுக்கு வச்சுருக்கேன்னா, ஒன்று சொல்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறது, 10 நாள் 1 மாதம் யோசிங்கன்னு சொல்கிறது. அந்த 1 மாதம் டைம்லேயே ஒரு சில நேரம் தே வில் சே ஓகே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஓகே ஐ டோன்ட் லைக் இட்னு சொல்லுவாங்க. 3 டேஸ் 4 டேஸ்ல எல்லாம் வாங்கினவங்களாம் இருக்காங்க. பட் தேவ் ஆல்ரெடி ரிசர்ச் இனஃப். இல்லை நான் ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணிட்டேன், இது ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நான் கொடுத்துருக்கேன். அந்த 3 டேஸ்க்கு முன்னாடி நான் எதுவுமே இஷ்யூ பண்ணதே இல்லை. தேங்க்ஃபுல்லி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்லி கன்சல்டிங் பண்ணுறேன். மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப லிமிட்டடாக பண்ணுறேன், அவ்வளோதான். ஹேவிங் செட் தட், நிறைய பேர் 35 ஏஜுக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு சில விஷயம் சொல்கிறாங்க. ஒரு தவறான இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கும். அது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், இல்லாட்டி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு சேவிங் ஸ்கீமாக இருக்கலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஐ மீன் தே சே தட் ஐ லாஸ்ட் மை ஸ்லீப், எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை வந்துட்டு நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்லிடுறேன். பிகாஸ் ஐ ஸ்பீக் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்க்ளைமர் படிச்சலாம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. மற்ற டிஸ்க்ளைமர்லாம் கிளியராக பார்த்துக்கோங்க. என்னோட வீடியோ பார்த்து எந்த டெசிஷனும் எடுக்காதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பி ஹாப்பி இன் லைஃப். இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்கனாலே நிறைய சோகமான கதைகளை கேட்க வேண்டியது இருக்கும். இட்ஸ் நாட் லைக் நீங்கள் ஒரு ஐடி செக்டாரில் ஒரு கார்பரேட் டொமைனில் இருக்குமானா உங்களுக்குன்னு ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கும். உங்கள் ஆஃபீஸில் பக்கத்தில் உட்காந்துருக்கோன்னு என்ன நடக்குதுன்னு தெரியும், உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸு என்ன நடக்குதுன்னு தெரியும். பட் ஒன்லி பீப்புள் ஹூ ஆர் ஃபேஸிங் ஸ்ட்ரகிள்ஸ் வில் கால் மீ சம்டைம்ஸ் அந்த நாள் ஃபுல்லாக. அப்போ நீங்கள் எதுன்னா முக்கியம்னு நினைக்கிறேன்னா லைஃப்பில் உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருந்துச்சா, யூ ஷுட் புட் அ டிக் மார்க் டு தட் அண்ட் ஸ்மைல் ஃபார் தட். நல்ல அப்பா அம்மா இருக்காங்க, நல்ல ஃபேமிலி இருக்குது, குட் ஒய்ஃப், ஹஸ்பண்ட், சில்ட்ரன். கெரியரில் எப்போவுமே ப்ராப்ளம் தான் இருக்கும். 30 லேக் 50 லேக் 70 லேக் ஆனுவல் இன்கம் வாங்குறவங்களும் எனக்கு இந்த ப்ரீமியம் கட்ட முடியுமா, அடுத்த வருஷம் அதை சமாளிப்பானான்னு கேட்பாங்க. சமாளிக்க முடியலன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி தரணும். பட் பிக் லைஃப் கவர் எடுக்கிறீங்க, ஒரு 3 crore 5 crore எடுக்கிறீங்க, அதுக்காக எடுக்காமல் இருக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளை திருப்திப்படுத்திக்கணும். போன மாதம் வந்துட்டு நான் 800 வீடியோஸ் மேலே பண்ணியிருக்கிறேன். நான் விற்கிற ஒரே மிட்டாய் வந்து இந்த எப்போவாது சேவிங்ஸ் ப்ராடக்ட். பட் மோஸ்ட்லி இந்த பிக் லைஃப் கவர், ஆக்சுவலி டேர்ம் இன்சூரன்ஸ் தான் நான் ரொம்ப விரும்பி நான் கொடுப்பேன். ஒரே ஒரு ஹிஸ் டெல்லிங் இஸ் அ வெட்டினரி டாக்டர், பட் தென் பாலிசி இஷ்யூ பண்ணியாச்சு. அப்புறம் சரி ஹெல்த் நல்லா இருக்கணும், ஹெல்த் நல்லா இருந்தாலும் நான் ஒரு ப்ரீமியம் பிராண்டில் பண்ணும்போது லோடிங் ஃபீ போட்டாங்க. இந்த லோடிங் ஃபீ போட்டால் கேன்சல் பண்ணியிருக்கலாம் அப்போவாது. அதுக்கப்புறம் 2 நாள் எனக்கு தூக்கம் வரலங்கிறாரு. தூக்கம் வரலன்னு சொன்னால் கேன்சல் பண்ணிங்க, உடனே ஃப்ரீ லுக் பீரியட்னு கேன்சல் பண்ணி கொடுத்தாச்சு. நம்பர் டெலிட் பண்ணிட்டு ஆளை விட்டுருங்கன்ட்டேன் நான். ஓகே, இந்த மாதிரி ஒரு 6-7 பேர்கிட்ட நான் பார்த்துட்டேன். இவங்க எல்லாருமே 35 ஏஜுக்கு கீழே தான் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நாட் அபவுட் மை பர்சனல் திங். உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். தூக்கம் வரல அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படின்னா நீங்கள் வந்து லாஜிக் இல்லாமல் பண்ணுறீங்களா, உண்மையாக லாஜிக்கலாக பண்ணுறீங்களான்னு யோசனை பண்ணிக்கோங்க. இப்போ இவரை பார்த்துக்குங்க. இவர் ப்ரைவசி பாலிசி இருக்குது, அவர் பேரை சொல்ல. ஹீ இஸ் மை வெல்விசர், ஐ எம் ஹீஸ் வெல்விசர்னு சொல்லலாம். கன்சல்டிங் பண்ணவர் தான். 60 வயசு மேலே ஆச்சு. ஒரு எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ரிட்டையர் ஆகிற டைமில் இதனாலேயே எனக்கு இந்த லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியே சுத்தமாக பிடிக்காது. ஒரு கம்பெனி இல்லாமல் ஒரு 4-5 லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் 4 லட்ச ரூபா பெர் இயர், 3 லேக் பெர் இயர், 2 லேக் இயர் மட்டும் 4-5 சேவிங்ஸ் ப்ராடக்ட். ஒரு சிலது பார்ட்டிசிபேட்டிங் பிளானு, ஒரு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸில் போட வச்சுட்டாங்க. ஒரு 3-4 இயர்ஸ் கழிச்சு தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அவர் ஒரு வயசுக்கு மேலே தான் ரியலைஸ் பண்ணுறாரு. ஒரு 64 அந்த மாதிரி ஏஜில் தான் இது எல்லாமே வேஸ்ட் நமக்கு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. நான் அதுக்காக சேவிங்ஸ் ப்ராடக்ட் வேஸ்ட்டுன்னு சொல்ல. ஹீ இஸ் ரியலைசிங் ஹி காட், அவரை ஒரு சீட் பண்ணி மிஸ்கைட் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி டைமில் அவர் கன்சல்டிங் பண்ணுறாரு. எதுக்குன்னா இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க, 30s 40s இருக்கவங்க பண்ணுவாங்க. சார் இந்த மாதிரி போட்டுட்டேன், இதை பெய்டப்பா பண்ணலாமா, சரண்டர் பண்ணலாமா அப்படின்னுக்காக ஒரு கன்சல்டேஷன். அதை எடுத்து மியூச்சுவல் ஃபண்டில் போடலாமா, என்னென்ன மாதிரி பண்ணலான்னு அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா கன்சல்டிங் செஷனில் இட்ஸ் அபவுட் ஃபினான்ஸ், பட் ஃபேமிலி பற்றி நிறைய பேசுவேன் நான் எல்லாருக்குமே. அவர் பர்சனல் விஷயம் நான் எதுவுமே சொல்ல, பட் அவர் ஃபேமிலிலையும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. சன்ல டாட் இவ்வளோ ஒரு மன உளைச்சல் அவருக்கு. அவர் வந்து சொல்கிறது நியாயம். ஃபேமிலியும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரியும் ஃபினான்ஷியல் டொமைன்லையும் இப்படி அவரை சீட் பண்ணிட்டு இந்த இண்டஸ்ட்ரி. எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது, நைட்டு நான் மாத்திரை போட்டு தான் படுப்பேன்னு சொல்கிறது. இவர் சூழ்நிலை யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா இது வந்து குழந்தைகள் நினச்சி கவலைப்படுறாரு அவர். நீங்கள் ஒரு ஓகே அட்லீஸ்ட் ஒரு சேவிங்ஸ் ப்ராடக்ட் வாங்கிட்டேன் நான்,
அதில வந்து எனக்கு அதில ரிட்டர்ன்ஸ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு, தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இது பசங்க அதுவாவது ஒரு லாஜிக்கலா ஒத்துக்கலாம். அதுவும் வசதி இல்லாதவங்க நெறைய பேர் இப்படி மாட்டி வச்சிருக்கிறாங்க. நல்ல ஆனுவல் இன்கம்ல இருக்கவங்க கூட, ஒரு டெர்ம் இன்சூரன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல லைஃப் கவர் இருக்கிற போட்டு தான் நான் குடுப்பேன். என்கிட்ட வெளியில இருக்கிறவங்க சொல்லும்போது, சரி ஓகே பிடிக்கலன்னா கேன்சல் பண்ணுங்கன்னு. என்கிட்ட சொன்னா சந்தோஷமா அந்த ஃப்ரீ பீரியட்ல கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏன்னா அதுக்கு மேல அ பாசிபிலிட்டி இருக்காது. லோடிங் ஃபீ போட்டாங்கன்னா இன்னும் சீக்கிரமா கேன்சல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன் நானு. பட் இதுல இது கேன்சல் பண்ணிக்கோங்கன்னு சொல்றதுக்கு நான் பேசல. வ ஐ அம் ட்ரைங் டூ பேசாம சைக்காலஜிஸ்ட் ஆயிக்கலாம் போட்டுருக்கு. நான் நெறைய கதைய கேட்டேன் நானு. இந்த இந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்க வந்து ஐ டோன்ட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட். நான் தப்பு சொல்லல. பட் தூக்கம் வரலங்கிறது இருக்கவே கூடாதுங்க. லைஃப்ல இன்னும் நெறையா இருக்கு. இவரெல்லாம் பாருங்களேன். இந்த சேவிங்ஸ் ப்ராடக்ட்ல அவர ஸ்கேம் பண்ணதெல்லாம் விட்டுருங்க. அவரோட சில்ட்ரன நெனச்சு அவர் கவலைப்படுறாரு. வாழ்க்கையில இதுதான் அததான் நான் சொல்ல வரேன். தூக்கம் வரலன்னு எப்போ சொல்லணும்னா, நமக்கு ஹெல்த்ல மேஜர் கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்தா கவலைப்படலாம். ஃபேமிலிய விட்டுட்டு போயிருவோமேன்னு. அது நல்லா இருக்கிறோம். அம்மா, அப்பா ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. ஐ மீன் குட் ஃபேமிலி. வி ஆர் பார்ன் அண்ட் பாட் அப் இன் அ குட் வே. ஸோ யூ ஹேவ் டு பி ஹேப்பி ஃபார் வாட் யூ ஹவ் காட் இன் யுவர் லைஃப். Career, everyone, a pilot has a, you know, insecurity. Someone in army might have insecurity. Someone in ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எப்போவுமே இன்செக்யூரிட்டியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து நம்ம இந்த ப்ரீமியம் பே பண்ணுமா பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிலேட் ஆகி டோன்ட் சே தட் ஐ லாஸ்ட் மை ஸ்லீப். ஸோ சைக்கலாஜிக்கலி ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஃபார் பீப்புள் பிலோ 35 முன்னாடி இருக்கவங்க வந்துட்டு ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதை வந்து அப்படி மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்க டேக்கிள் பண்ணுறாங்க. மேனேஜ் பண்ணி டேக்கிள் பண்ணும். ஃபினான்ஷியல் டொமைனில் தப்புங்கிறது எப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய பேர் வந்து இந்த ஆன்லைனில் ட்ரேடிங்கு அது இதுன்னு பண்ணிவிட்டு சம்ஒன் இஸ் டோல்ட் மீ 90 lakhs நான் இழந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. சில பேர் 20 lakh இழந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. தட் தட் ரியலி ஹர்ட்ஸ். இல்லைன்னு நான் சொல்ல. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு சேவிங்ஸ் ப்ராடக்ட்டை வாங்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மிஸ்கைட் பண்ணால் அது கூட 2-3 நாள் தூங்காமல் இருக்கலாம். பட் தட் சுட் நாட் எஃபெக்ட் யுவர் ஹெல்த். பட் ஒரு நல்ல ப்ராடக்ட்னு சொல்லி 2 நாள் 4 நாள் யோசிக்க வச்சுட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சொல்லும் போது வாட் ஐ எம் திங்கிங் இஸ் தட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் லைஃப் இஸ். இட் இஸ் சர்டன்லி நாட் பெட் ஆஃப் ரோசஸ். உங்களுக்கு கீழே இருக்கவங்கள நீங்கள் நிறைய பேர் பார்க்கவே கிடையாது. இது மோஸ்ட்லி 35 போட்டிருக்கேன். 30 கீழே இருக்கவங்க தான் இவ்வளோ மைண்டு ஆசோலேட் ஆகுறாங்க. ரொம்ப பிளான். இப்போ உங்கள் அப்பா அம்மாலாம் எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னா, சத்தியமாக சொல்கிறேன், பெருசாலாம் பிளான்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏதோ தே தே ஹேட் யூ அஸ் சில்ட்ரன். ஸ்கூலில் படிக்க வச்சாங்க, காலேஜ் படிக்க வச்சாங்க, யூ க்ரோன் அப், அவ்வளோதான். பியாண்ட் தட் அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, இன்டெப்த்தாக அனாலிசிஸ் பண்ணி இதை நம்மளால் சமாளிக்க முடியுமா, லாங் டேர்ம் என்ன பண்ணுவோம், வேலை போனால் என்ன பண்ணணும், அந்தளவுக்கு தூக்கம் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா நம்ம உங்களை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கவே மாட்டாங்க. ஸோ திஸ் வீடியோ இஸ் நாட் அபவுட் மை கன்சல்டிங் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஃபினான்ஷியல் டொமைனில் தப்பான டிசிஷன் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அதனால் மன உளைச்சல் வரும், ஸ்ட்ரெஸ் வரும். ஒருத்தர் எனக்கு இப்போ சமன் ஃப்ரம் கன்னியாகுமரி, ஹீஸ் அ மரைனர். அவர் வந்து ஒரு 7 lakh மியூச்சுவல் ஃபண்டில் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு, மேபி இந்த நெக்ஸ்ட் 1 month. இவரோட ஏஜ் என்ன, 30s இருக்காரு. இந்த பெருசாக சொல்லுவேன், பார்த்துக்கு மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது, பார்த்து பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. இதே 40s இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பேன். இதே 50s இருந்தால் இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு திடீர்னு அவசர பணம் தேவைப்படும் போது ஒரு 3 வருஷம் ப்ரொலாங்டாக மார்க்கெட் ரொம்ப நல்லா இல்லைன்னா தே வில் ஃபீல் லைக் லிக்விட் கேஷ் எடுக்க முடியல, இல்லை லாஸில் போகுதுன்னு வருத்தப்படுவாங்க. ஸோ அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் அப்பெட்டிட் மாதிரி தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. யாருக்குமே மிஸ்செல்லிங் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவன்ட்டியே வந்து நம்ம மிஸ்செல்லிங் பண்ணிட்டோமோன்னு ஒரு கவலையை உண்டுபடுத்திடுறாங்க. ஹானஸ்ட்லி இது வந்து எனக்கு அதனால தான் ரொம்ப ரொம்ப நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐ எம் ட்ரைங் டு டைவர்சிஃபை மை செல்ஃப். யாருக்கும் நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது, தப்பாக எதுவும் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் இஸ், ஒரு விஷயத்தை யோசிங்க, திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. இல்லாட்டி இந்த ஃப்ரீ லுக் பீரியட்லாம் வரதுக்கு முன்னாடி டக்குன்னு பிடிக்கலன்னா, தூக்கம் வரலன்னா கேன்சல் பண்ணிக்கிங்க. ஃப்ரீ லுக் பீரியட் வந்து அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 5,000 10,000 பிடிச்சிட்டு கொடுப்பான் சம்டைம்ஸ். ஸோ அதனால் பி வெரி கேர்ஃபுல். அகெயின் கோயிங் பேக் டு ஹாப்பினஸ் இஸ் நாட் இன் மணி அட் ஆல். இது வந்து கடன் கிடையாது. லைஃப் இன்சூரன்ஸில் ப்ரீமியம் கட்டுறது திடீர்னு வேண்டாம்னா நிறுத்தலாம், வைக்கலாம். ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் நாட் அ டெப்ட் ஃபார் யூ. அஃப்கோர்ஸ்
இத போய் ரொம்ப இன்டெப்த்தா பார்த்து தூக்கம் வரலன்னு சொல்றது வந்து எனக்கு வந்து பிலோ 35, 30ல இருக்கவங்க தான் பண்றாங்க. அப்ப சம்திங் இஸ் ராங் வித் ஹவ் யூ சீ லைஃப். உங்க அப்பா, அம்மா இதோட கொஞ்சம் தைரியமா வாழ்ந்தாங்கன்னு சொல்ல வரேன் நானு. இது மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐ எம் நாட் அ சைக்காலஜிஸ்ட். ஐ கேன் ஒன்லி சே, என்கிட்ட இருந்து நான் ஒரு ப்ராடக்ட் ஒருத்தருக்கு இஷ்யூ பண்ணா, அடுத்த வருஷம், அடுத்த 5 வருஷம், அடுத்த 10 வருஷம் ஒரு ஹாப்பியா பிரீமியம் பே பண்ணணும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா உண்மையாக அவருக்கு என்ன ரிஸ்க்குன்னு தெரியணும். இல்லாட்டி நான் பண்ணக்கூடாது, நான் பிஸ்னஸே பண்ணாமல் சத்தம் போடாமல் இருக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.